ஆசிரியருடைய சொற்பொழிவை படித்து பார்க்கிற போது இந்த மனிதன் எந்த சொற்பொழிவையும் சமூகத்துக்கு நன்மை இல்லாததை பேசுவதில்லை. புகழுக்கு எல்லை கட்ட தெரிந்தவனும் பணத்துக்கு எல்லை கட்ட தெரிந்தவனும் எதிர்ப்பை தன்னுடைய வாழ்வின் அங்கமாக கருதுகிறவனும் வாழ்வில் தோற்பதில்லை. கலைஞர் இல்லை என்றால் பெரியாரின் ஆட்சி கிடைத்திருக்காது. வீரமணி இல்லை என்றால் பெரியாருக்கு நீட்சி கிடைத்திருக்கிறார். அந்த கிழவன் தாடி நரைத்தாலும் அறிவு நரைக்காமல் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார். பெரியார் மறைந்தார், ஒரு பெரிய வெற்றிடம் உண்டானது. அந்த வெற்றிடத்தை காற்றாக வந்து நான் நிரப்ப பார்க்கிறேன் என்று நிரப்பிக்கொண்டே இருப்பவர் நம்முடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள். பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் துடிப்பது மாதிரி வீரமணியை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம்.